செந்திபாஸ் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மண்டே ஈவினிங் நாவற்பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நாவற்பழம் வந்து இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த நாட்டு பழம் இப்போலாம் கிடைக்கிறதே கிடையாது. நமக்கு ஹைப்ரிட் பழங்கள் தான் அதிகமாக கிடைக்கிது. நல்ல பெரிய பழமாக ஹைப்ரிட் பழம் கிடைக்கிது. நாட்டு பழம் கிடைக்கிறது ரொம்பவே ரேரு. இந்த பழத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நார்ச்சத்துமே இதில் வந்து அதிகமாக இருக்குது. செரிமானத்துக்கு இது உதவுது. அப்புறம் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துது. இரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுது. இரத்த சோகையை போக்குது. அப்புறம் இரத்த சிவப்பு அணுக்களை உற்பத்தி பண்ணுது. நுரையீரலுக்குமே இது ரொம்பவே நல்லது. நீங்கள் சுகர் பேஷண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பழம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. கன்சீவாக இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பழத்தை அதிக அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மலச்சிக்கலை உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாவற்பழம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. ரொம்பவே மருத்துவ குணங்கள் வாய்ந்த பழம் இந்த பழம். பழத்தில் மட்டும் மருத்துவ குணங்கள் இல்லை, இதோடைய விதையிலையுமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதோட விதையை வந்து நல்லா வெயிலில் வந்து காய வச்சுட்டு அதை பவுட்ரு பண்ணி தண்ணியில் கலந்து குடிக்கலாம். மருத்துவ குணங்கள் அதுலேயுமே அதிகமாக இருக்குது. இந்த பழம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. பசங்களுக்குமே கொடுத்து பழக்கப்படுத்துங்க. இந்த பழம் பார்த்தாவே நமக்கு தனியாக தெரியும் நாட்டு பழமா இல்லை ஹைப்ரிட் பழங்களா அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.